ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காளானை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கொத்தமல்லி தூள், உப்பு, மிளகாய் தூள். இப்போ காளானை சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் சேர்த்திக்கோங்க. இதை எல்லாம் ஒன்றா சேர்த்தி காளானோட மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம ஒரு பிரியாணி மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சீரகம், பிரிஞ்சி இலை, மிளகு, மராத்தி மொக்கு, சோம்பு, கிராம்பு, ரோஜா இதழ், பட்டை, ஏலக்காய். இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, எண்ணெய். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதும் அதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனேயும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன உடனேயும் அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதும் அதில் ஒரு கைப்பிடி மல்லி இலை, புதினா இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி பொடி அதையெல்லாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டு அதோட பச்சை வாசம் போக வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது அதை ஒரு தட்டு போட்டு மூடி காளான் குக் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து தண்ணி விட்டுருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது தண்ணி கொதிக்கும். அதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி கொதிக்கும் போது அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுட சுட மணக்க காளான் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இதை நீங்கள் ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.